அனைவருக்கும் வணக்கம். என்ன ஒரு ஆச்சரியம்! இப்பொழுதுதான் இது நடக்கிறதா? இதற்கு முன் நான் இப்படி யோசிக்கவே இல்லையே. அதுதான் அந்த ஆச்சரியம். பிரபல நடிகர் சத்யராஜனுடைய மகள் திமுகவில் சமீபத்தில் இணைந்தார். நான் யோசித்தேன், அவர் இப்பொழுதுதான் திமுகவில் இணைந்திருக்கிறாரா? அதற்கு முன் அவர் எந்த கட்சியில் இருந்திருப்பார்? நிச்சயமாக அவருடைய எல்லா பதிவுகளும், ஏன் சத்யராஜ் அவருடைய மகள் உட்பட அனைத்து பதிவுகளும், அனைத்து செயல்களும் திமுகவிற்கு சாதகமாகத்தானே இருக்கும். புதிதாக திமுகவில் இணைகிறார்கள் என்கிறார்கள். கட்சியில் செய்யாமலே ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறார்கள். இப்பொழுது கட்சியில் சேர்ந்த பிறகு அவர் எப்படி ஆதரவாக செயல்படுவார்? நிச்சயமாக பயங்கரமாக செயல்படுவார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் மக்களுக்கு சேவையாற்ற விரும்புகின்றேன், அதனால் திமுகவில் நான் இணைந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கின்றார். திமுக மக்களுக்கு எவ்வளவு சேவையாற்றிருக்கிறது? திமுகவினுடைய பாதகங்களை எப்பொழுதாவது சத்யராஜ் பேசியிருக்கிறாரா? பெரியார் பகுத்தறிவு என்று மும்பரமாக பேசும் சத்யராஜ் அவர்கள், தெளிவாக கேட்கின்றேன், போதைப் பொருளுடைய விளம்பரத்தில் மு.க.ஸ்டாலினுடன் சேர்ந்து சத்யராஜ் அவர்கள் நடித்திருப்பார். அந்த போதைப்பொருள் விளம்பரத்தில் பெரியாருடைய பகுத்தறிவு சத்யராஜுக்கு இருந்தால், மது ஒழிப்பு, போதைப்பொருள், இளைஞருடைய பாதுகாப்பு, இளைஞர் நலன் என்று பேசும் தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரையும் பார்த்து, நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் சத்யராஜ் அவர்களே, மக்களுடைய வரிப்பணத்தில் எதற்கு சார் இந்த வெற்று விளம்பரங்கள் நீங்கள் செய்கிறீங்க? ஏன்னா நீங்களே மது கடையை நடத்துகிறீங்க. எல்லா கல்வி நிறுவனங்களையும் தனியார்கிட்ட கொடுத்துட்டு போதை தரும் மது கடையை நீங்கள் நடத்தி வருமானம் பார்க்குறீங்க. தமிழ்நாட்டினுடைய குலத்தொழிலே மது கடை நடத்துவது. அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து தான் நீங்கள் அரசையே நடத்துகின்ற ஒரு அவலநிலை தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் போதாதென்று மக்களுடைய வரிப்பணத்தில் மதுவை ஒழிக்க வேண்டும், போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும், இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் என்று எதற்குங்க இந்த வெற்று விளம்பரம்? வெற்று விளம்பரத்தை தவிர்த்துட்டு இந்த மதுக்கடையை முதல்ல மூடுங்க, போதைப் பொருளுடைய நடமாட்டத்தை குறைங்க, ஆக்கப்பூர்வமாக செயல்படுங்க. எங்களை மாதிரி நடிகர்களை கூட்டு அந்த வரிப்பணத்தில் சம்பளத்தை கொடுத்து விளம்பரத்தில் நடிக்க வைக்கிறீங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு சத்யராஜ் கேட்கணும். அப்படி கேட்காத பகுத்தறிவு, பொய் பகுத்தறிவாதி சத்யராஜுடைய மகள் திமுகவில் என்ன மாற்றம் நடக்க போகுது? தமிழ் இனங்கள் லட்சக்கணக்கான பேர் இலங்கையில் கொன்று குவித்தும் போது மத்திய அமைச்சரவையில் இருந்து கொண்டு அதிகாரத்தை ருசித்து கொண்டிருந்த திமுக என்ன செய்திருக்கிறது? தமிழக நாட்டில் மாநில அரசை மட்டுமே பாதுகாத்து கொண்டு மத்திய அரசை மட்டுமே எதிர்த்து வெற்று விளம்பரங்களுக்காகவும் திமுகவிடமிருந்து ஆதாயம் பெறுகின்ற கூட்டங்களில் மிக முக்கியமானவர்கள் சத்யராஜ் குடும்பத்தை சார்ந்தவர்கள். இப்போ சினிமாவில் மார்க்கெட் கிடையாது, டல் அடிக்குது. அதனால் இருக்கின்ற திமுக அரசிடம் ஜால்ரா அடித்து பிழைக்க வேண்டும். மக்களினுடைய உணர்வு பூர்வமான செயலுக்கு எந்த ஒரு வாயும் திறக்காதவர்கள், சென்னை வெள்ளத்தின் போது வாய் திறக்காத இந்த கூட்டம் இப்பொழுது திமுகவில் சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறீங்களா? என்ன சார் செய்ய போகிறீங்க? உங்களையெல்லாம் நம்பிதான் மக்கள் ஓட்டளிக்க போகிறாங்களா? பார்ப்போம், காலம் பதில் சொல்லும். இதற்கெல்லாம் நீங்கள் தான் மாற்றத்தை தரப்போகின்ற கடவுளா என்ன?